என்டிஏ கூட்டணி ரொம்ப பலம் வாய்ந்த கூட்டணியாக திமுகவுக்கு ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக மாறி இருக்கிறது. ஒத்துக்கிறீங்களா? அதிமுக வலிமையோடு இல்லை. பாஜக தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே வலிமை பெற வாய்ப்பே இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னத்தை சாதிக்க போறாங்க? எல்லாத்துலையும் நான் தான் சொன்ன அண்ணாமலை 36 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருவோம், எங்கள் கூட்டணி பயங்கர வலிமையாக இருக்குன்னு புருடா விட்ட அண்ணாமலைக்கு அங்கேயே அவர் தொகுதியிலே பிடிக்கிட்டு போயிருச்சா இல்லையா? ஜெயிச்சார் அவரு. திமுக தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறை பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், பேருந்துல இலவச பயணம்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதிமுக 2000 ரூபாய் கொடுக்க போறோம், ஆண்களுக்கும் பேருந்துல ஃப்ரீயா கொடுக்க போறோம். இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் காலத்தில் எடுபடும் நினைக்கிறீங்க? ஜெயலலிதா காலத்தில் பீஸ் கோயல் ஜெயலலிதாவை பார்க்கவே முடியாமல் திரும்பி போன வரலாறு உண்டு. இன்றைக்கு அவர் எப்படி அதிகாரம் செலுத்துறாரு? அவர் எப்படி டிடி தினகரன் கூட்டணியில் சேர்க்கிறாரு? எடப்பாடிங்கிற பெயரை உச்சரிப்பதற்கு கூட வாய் வரல டிடி தினகரனுக்கு. உங்களுக்கே தெரியுமே என்டிஏ கூட்டணிக்கு யார் முதலமைச்சர்னு சொல்றாரு. ஜெயலலிதா ஜெயிலுக்கு போறப்போ ஓபிஎஸ் பதவியை கொடுத்தாங்க, முதலமைச்சர் பதவியை திரும்ப எடுத்துக்கொண்டாங்க. அதே மாதிரி எடப்பாடிட்ட பதவியை கொடுத்துட்டு போனா திரும்ப வந்தா நீ யாருமா, நீங்க அதிமுகவே கிடையாதுங்கிறார். தாவேகா டெபாசிட் எல்லா இடத்துலையும் பறி போயிடும். ஒத்த சட்டமன்ற உறுப்பினராவது விஜய் வருவாராங்கிற சந்தேகத்துல நான் இருக்கேன். கடைசி நேரத்தில் எல்லா நலத்திட்டங்களையும் மாறி இறச்சிட்டு இருக்காங்க சார். ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, நர்சிங் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது, இந்த பக்கம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் போய் அப்படியே மூடி மறைச்சிட்டு நலத்திட்டமா வாரி கொடுத்துட்டு இருக்காங்களா? பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுவும் தேர்தலுக்காக தானே சார்? இதில் கடந்த ஆண்டு கொடுக்கல, அதுக்கு முந்தின ஆண்டு கொடுக்கல, இப்போ தேர்தல் ஒட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு திமுகவினுடைய தேர்தல் வியூகமாக பார்க்கலாம்ல. நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தரார். அதுக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார், தேர்தல் திருவிழா வரும்போது மட்டும்தான் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்டிஏ கூட்டணி ரொம்ப பலம் வாய்ந்த கூட்டணியாக திமுகவுக்கு ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக மாறி இருக்கிறது. ஒத்துக்கிறீங்களா? எப்படி மாறும் என்டிஏ கூட்டணி? எப்படி ஒரு பெரிய கூட்டணியா மாறும்? அதிமுக வெர்சஸ் பாஜக ரெண்டும் தானே இணைஞ்சிருக்காங்க. அதிமுக பழைய பலத்தோடு இருக்கிறதா, பழைய வலிமையோடு இருக்கிறதா, ஒரு மிகப்பெரிய இயக்கமாக கட்டமைத்து எம்ஜிஆர் காலத்திலே கட்டமைக்கப்பட்டு ஜெயலலிதா காலத்திலே வளர்க்கப்பட்ட அந்த கட்டமைப்போடு இருக்கிறதா? 40% வரைக்கும் வாக்கு வங்கி வைத்திருந்த அதிமுக 20% பாதியாக குறைந்து விட்டது. ஏறத்தாழ தென் மாவட்டங்களிலே அந்த கட்சி காலியாகி விட்டது, அதனுடைய கூடாரம் காலியாகி விட்டது. முக்குளத்தோர் சமூகம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாக்கு வங்கி என்பது அதிமுகவுக்கு இனி இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிக கோபமாக இருக்கிறார்கள். ஓபிஎஸ் போன்றவர்களை, சசிகலா போன்றவர்களை நிராகரித்ததன் வழியாக கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதனால எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக என்பது முழுமையான அதிமுக அல்ல, பாதி அதிமுக தான் இருக்கிறார். எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்ட இயக்கமாக கட்சியாக இல்லாமல் இரண்டாக உடைந்து அன்புமணி தனியாக, ராமதாஸ் தனியாக எப்படி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, பாதி பாமக அங்கே எப்படி ஆனதோ அது மாதிரி பாதி அதிமுக தான் இங்கே இருக்கு. இதை வைத்துக்கொண்டு எப்படி திமுக ஜெயிக்க முடியும்? நீங்க திமுக எல்லா மாவட்டத்திலையும் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக அப்படி இல்லை, கோஷ்டி பூசலால இருக்கு. நீங்க அதிமுக சொன்னா நீங்க எந்த குரூப்புங்கன்னு கேட்கறான்ல, ஓபிஎஸ் அணியா, சசிகலா குரூப்பா, நீங்க டிடிவி குரூப்பான்னு கேட்கறான்ல. பிளவு அரசியலுக்குள்ள தானே அது கிடக்கு. அதனால் அதிமுக வலிமையோடு இல்லை. பாஜக தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே வலிமை பெற வாய்ப்பே இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னத்தை சாதிக்க போகிறாங்க? ஒன்றுமே கிடையாது. அப்படின்னு பொதுவாக எடுத்துட முடியாது இல்லைங்க சார். கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் அதிமுகவிலையும் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்க்கணும், கடந்த எம்பி தேர்தலில் கூட கொஞ்சம் ஒரு சொற்பமான ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தான் அதிமுக பின்தங்கி இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திமுக 40க்கு 40 ஜெயிச்சாலுமே கூட அதனுடைய ஓட்டு சதவீதம் குறைவாக தான் இருந்தது. ஆனால் அதிமுக தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ஓட்டு சதவீதம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குல்லங்க சார். நீங்கள் என்ன அண்டார்டிகாவுடைய அரசியல் நிலவரத்தை பேசுறீங்களான்னு சந்தேகமாக இருக்குது. பல இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. பல இடங்களில் ரெட்டலை டெபாசிட் போயிருக்குன்னு எல்லாருமே இப்போ கட்சிக்காரன் புலம்பிட்டு இருக்காங்க, அதிமுக காரன் தொண்டர்கள்லாம். நீங்க மட்டும் திடீர்னு சதவீதம் உயர்ந்துருச்சு. சதவீதம் உயர்ந்தாத்தான் ஜெயிச்சிருவாங்கல்ல. ஜெயிக்க ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க துப்புல்ல. எல்லாத்துலையும் நான் தான் சொன்ன அண்ணாமலை 36 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருவோம், எங்க கூட்டணி பயங்கர வலிமையா இருக்குன்னு புருடா விட்ட அண்ணாமலைக்கு அங்கேயே அவர் தொகுதியிலே பிடிக்கிட்டு போயிருச்சா இல்லையா? ஜெயிச்சார் அவரு. வீரவசனம் யார் வேணாலும் பேசலாம், வாய்ச்சவுடால் யார் வேணாலும் பேசலாம். உன்னால் வெல்ல முடியுமா? களத்திலே வெல்ல முடியுமா? அந்த கேள்விக்கு பதிலே இல்லையே. எப்போ கேட்டாலும் பர்சன்டேஜ் ஏறிடுச்சு. என்ன பர்சன்டேஜ் ஏறிடுச்சுன்னா என்ன கேட்குறது? என்ன சுகரா இல்லை ப்ரெஷரா ஏறுறதுக்கு? வாக்கு, மக்களுடைய வாக்கு வலிமை உங்களுக்கு கூடுனா நீங்கள் வெற்றி பெற போறீங்க. வெற்றியே பெற முடியாதவங்க 40 தொகுதியில் ஜெயிக்கிறது பெருசு இல்லையா?
ஆனால் வாக்கு சதவீதம் வந்துருச்சு. வாக்கு சதவீதம் வந்தால் தான் ஜெயிச்சிருப்பேல. அதனால இதெல்லாம் ஒரு அபத்த நாடகம், ஏமாற்று வேலை, இதெல்லாம் சீட்டிங். இதெல்லாம் திமுக வந்து கொஞ்சம் தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறை வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு 1000 ரூபாய் கொடுப்போம், பேருந்தில் வந்து இலவச பயணம்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி அதிமுக வந்துட்டு 2000 ரூபாய் கொடுக்க போகிறோம், ஆண்களுக்கும் பேருந்தில் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் காலத்தில் எடுபடும் நினைக்கிறீங்களா? முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு இமேஜே கிடையாதுங்க. ஸ்டாலின் வந்து சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோங்கிறத தாண்டி தேர்தல் வாக்குறுதியில் இல்லாத விஷயங்களையும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டார். காலையில் படிக்க வர்றதுக்கு பல பிள்ளைங்க கூலி வேலை பார்க்க, வீட்டில் கூலி வேலை பார்க்குற பெற்றோர்களுடைய குழந்தைகள், சித்தாள் வேலைக்கு போகிற பெண்களுடைய வீட்டு குழந்தைகள், சாமானிய வீட்டு குழந்தைகள் பட்டினியோடு பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்கள். இப்போ நீங்கள் வந்து வயக்காட்டில் போய் நடவு செய்கிறதுக்கு போகிறவங்க, களை எடுக்க போகிறவங்கலாம் காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்காது. அன்றைக்கி போனால் தான், அந்த கூலி வேலைக்கு போனால் தான் காசு கிடைக்கும், சம்பளம் கிடைக்குன்னு போயிடுவாங்க. இப்போ அந்த குழந்தைகள் பட்டினியோடு பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்களே என்று சாமானிய வீட்டு குழந்தைகள், எளிய வீட்டு குழந்தைகள், தொழிலாளர் வீட்டு குழந்தைகளுடைய நலனை கருத்திலே கொண்டு காலை உணவு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. பல நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் மகளிர் உரிமை தொகை சாத்தியமே இல்லை, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. எப்படிங்க கோடிக்கணக்கான பேருக்கு 1000 ரூபா கொடுக்க முடியும்னு சொன்னவர். அதே மாதிரி பேருந்து பயணம், இதெல்லாம் அவர் எதிர்த்தாரு. இன்றைக்கு இந்த ஆட்சி வந்து வெற்றிகரமான ஆட்சி. அதாவது அதிமுகவுக்கு தான் கடந்த காலங்களில் பெண்களுடைய வாக்கு வங்கி அதிகம். ஏன்னா ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் தலைவியாக இருந்ததுனால ஒரு பெண்ணுக்கு வந்து ஓட்டு போடணுங்கிற அந்த உணர்வு பல பேர்கிட்ட அதிகம். இப்போ நிலைமை என்னென்னா, மகளிர் உரிமை தொகையெல்லாம் பெற்றதற்கு பின்பு பெண் பயனாளிகளுடைய எண்ணிக்கை கோடிக்கணக்கான பேர் கொடுக்குறாங்க. ஏறத்தாழ 1,36,00,000 பேர் பயனாளிகளாக இருக்காங்க. இவ்வளவு பயனாளிகள் இருக்கிறவங்க இவர்களாம் வாக்காளர்களாக மாறிட்டாங்க. இப்போ இந்த மகளிர் பேருந்து இருக்குல்ல, விடியல் பேருந்து, அதெல்லாம் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இப்போ சமீபத்தில் லேப்டாப் கொடுத்தாங்க. ஒரு 20 லட்சம் பேருக்கான லேப்டாப்பு முதல் கட்டமாக 10 லட்சம் பேர் கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் பல நலத்திட்டங்களை செய்து கொண்டே இருக்கிறதுனால இந்த ஆட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எடப்பாடியை வந்து யாரும் தலைவராகவே பார்க்கல. எடப்பாடி வந்து எதுக்கு பிஜேபியில் போய் கூட்டணிக்கு போனார், நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் வெளியில் வந்தார், இப்போ வரைக்கும் பதில் இல்லை. எதுக்கு மறுபடியும் சேர்ந்தாருங்கிறதுக்கும் கொள்கை ரீதியான விளக்கம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனை சேர்க்க மாட்டேன், அவரை சேர்க்க மாட்டேன்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேர்க்குறாங்க. அவரே தான் முதல்ல கட்சியிலேருந்து வெளியே வந்தார். சரி, இல்லைங்க, அவர் வலிமை மிக்க தலைவராக இருந்தால் டிடிவி சேர்க்க மாட்டேன்னு சொன்னதில் உறுதியை காட்டணும்ல. ஏன் உறுதி காட்ட முடியல அவரால்? அப்போ பியூஷ் கோயல் வந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு. எம்ஜிஆர் மாளிகை என்று சொல்லக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடக்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவங்க எல்லாவற்றிற்கும் டெல்லிக்கு போகிறாங்க. எல்லாருமே 4 எம்எல்ஏ தான் வச்சுருக்கான் பாஜக. மொத்தமே 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 65 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரை இவர்கள் எப்படி ஆட்டி படைக்கிறார்கள், எப்படி ரிமோட் கண்ட்ரோலில் அவரை வந்து தன் விருப்பத்திற்கு ஆட்டி வைக்கிறார்கள்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ ஜெயலலிதா காலத்தில் பியூஷ் கோயல் வந்து ஜெயலலிதாவை பார்க்கவே முடியாமல் திருப்பி போன வரலாறு உண்டு. இன்றைக்கு அவர் வந்து எப்படி அதிகாரம் செலுத்துறாரு, அவர் எப்படி டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர்க்கிறாரு? எடப்பாடிங்கிற பெயரை உச்சரிப்பதற்கு கூட வாய் வரல டிடிவி தினகரனுக்கு. உங்களுக்கே தெரியுமே என்டிஏ கூட்டணிக்கு யார் முதலமைச்சர்னு சொல்றாரு. அந்த வாயில அந்த பேரை நான் சொல்லணுமாங்கிறத மறைமுகமாக கேட்குறாரு. அப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே எடப்பாடிக்கு டெபாசிட் காலின்னு ஒருத்தர் கத்துறான். பார்த்தீங்களா அந்த வீடியோவை? அப்ப அவர்கள் வந்து எதுக்காக அமமுக தொடங்கினாங்க? அமமுக தொடங்கப்பட்டதே எடப்பாடியின் தலைமை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சார். ஏன் அம்மா மக்கள்னா ஜெயலலிதா காலத்து அதிமுக மீண்டும் வரணும்னு அவர் சொன்னார். இப்போ ஜெயலலிதாவின் தலைமையை போல இந்த தலைமை இல்லைன்னு தானே விமர்சனம். இப்போ நீங்கள் அதிமுக ஏன் உருவாச்சு? அண்ணா உருவாக்கின திமுகவை போல கலைஞர் தலைமை இல்லை அப்படின்னு கருத்து வேறுபாடு வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார். அது மாதிரி தானே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைமை இல்லை, இது ஏற்றுக்கொள்ள முடியாத தலைமை அப்படிங்கிறது தானே கட்சி ஆரம்பித்தாங்க. அப்போ எதுக்காக மறுபடியும் அந்த கட்சியை நடத்துகிற? நீயே கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம்ல. நான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வதை விட நான் தூக்கு போட்டு சாவேன்னு கூட சொல்லார் ஒரு முறை. அப்போ அரசியலிலே தற்கொலை செய்தவருக்கு சமமாகுதுன்னு கேட்குறேன். அதனால் பொருந்தாத கூட்டணி. அதாவது முக்குளத்தோர் சமூகம் வந்து என்ன நினைச்சான்னா 30 ஆண்டுகளுக்கு மேலாக சசிகலா வந்து நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், எனவே இது நம்மளோட அரசாங்கம்னு நினைச்சான். அது முழுக்க கொங்கு மண்டலத்துக்கு கூவாத்தூர் ஏலத்தின் வழியாக மாற்றப்பட்டு விட்டது. கொங்கு மண்டல கட்சியாக அதிமுக மாறின பின்னாடி சசிகலாவை இல்லாமல் செய்து விட்டார்கள். ஏன்னா ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகிறப்போ ஓபிஎஸ்ட்டை வந்து பதவியை கொடுத்தாங்க, முதலமைச்சர் பதவியை திரும்ப வந்து எடுத்துக்கொண்டாங்க. அதே மாதிரி எடப்பாடிகிட்ட பதவியை கொடுத்துட்டு போனால் திரும்ப வந்தால் நீ யாருமா, நீ அதிமுகவே கிடையாதுங்கிறார்.
கொடநாடு எஸ்டேட்டில் முக்கியமான தஸ்தாவேஜுகள், பிரமாண பத்திரங்கள், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து எடுத்துட்டாரு. இன்னைக்கு வந்து தடயம் இல்லாமல் அழிப்பதற்கான வேலையை, சசிகலாவை ஒழித்து கட்டுகிற வேலையை சசிகலாவின் மூலமாக முதலமைச்சரான எடப்பாடி செஞ்சுட்டாரு. அதனால தான் அவரை துரோகி, சின்னம்மாவுக்கு துரோகம் செய்தவர் அப்படின்னு எடப்பாடி சொன்னார். இப்போ துரோகி தியாகியாக மாறிட்டாரா? பியூஷ் கோயல் வந்து ஒரு நாள் பேசினோன்னே நேற்று வரைக்கும் வந்து துரோகியாக இருந்தவர் இன்னைக்கு தியாகியாக மாறிட்டாரா? சரி, நீங்கள் தலைவர்கள் மாறிக்கொள்ளலாம். உங்களுக்கு சிபிஐ வழக்கு இருக்குது, உங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஜெயிலுக்கு நீ திகார் ஜெயிலுக்கு போறியா, இல்லை நான் சொல்கிறத கேட்குறியான்னு பியூஷ் கோயல் கேட்டோன்னா நான் ஐயா வேணாம், 60 வயசுக்கு மேலே திகார் ஜெயிலில் என்னால் இருக்க முடியாது, நான் சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், என்னால் போக முடியாதுன்னு வந்துட்டார். தொண்டர்கள் எப்படி வருவான்? உங்களுடைய ஆதரவாளர்கள் எப்படி வருவான்? அவன் ஒரு நாள் வரமாட்டான். வாக்காளர்கள் யாரும் வரமாட்டான். காம்ப்ரமைஸ் ஆவது என்பது தலைவர்களுக்கு வேண்டுமானால் சகஜமாக இருக்கலாம், தொண்டர்களுக்கு சங்கடமான விஷயம். அது களத்திலே அவர்கள் எப்படி வேலை செய்ய, இவ்வளோ நாளாக வந்து எடப்பாடிக்கு எதிராக வேலை செய்தவர்கள் திடீர்னு எடப்பாடி தான் முதலமைச்சர்னு எப்படி போய் அமமுக வேலை செய்வாங்க? தொண்டர்களுக்கு அது நெருடலாக இருக்கும்ல. அதனால் இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை. கிரவுண்ட் லெவலில் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது கேள்விக்குறி. எனக்கெல்லாம் கேள்விக்குறி கிடையாது, வெற்றி பெறாது என்பது என்னுடைய திட்டமான கருத்து. தமிழ்நாட்டிலே மீண்டும் வந்து அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது பெறுமா என்கிற சந்தேகத்தோட தான் நல்லா இருக்கேன். அப்ப தாவேகா வந்துருமோ எதிர்க்கட்சியாக? தாவேகா டெபாசிட் எல்லா இடத்துலையும் பறி போயிடும். ஒத்த சட்டமன்ற உறுப்பினராவது விஜய் வருவாராங்கிற சந்தேகத்தோட நான் இருக்கேன். ஏன்னா இப்படித்தான் உலக நாயகன் வந்து கட்சி ஆரம்பிக்கிற போது முதலமைச்சராகி முதல் கையெழுத்து எதில் போடுவீர்கள்னு கேட்டாங்க. பேப்பரில் தான் போடுவேன்னாரு அவர். இன்றைக்கு வரைக்கும் அவரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே முடியல. அவர் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம ஆன்லைன்லாம் இல்லாத காலத்தில் கியூவில் நின்ற வானதி சீனிவாசி எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ரசிகர்கள் என்பவர் வேறு, வாக்காளர்கள் என்பவர் வேறு, ரெண்டையும் நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. 2026 ரிசல்ட்டுக்கு பின்னாடி விஜயும் அதை புரிந்து கொள்வார்னு நம்புறேன். அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி வந்து சரியே கிடையாது. ஒவ்வொருத்தராக வந்துட்டு கலண்டு வந்துட்டு திமுக பக்கம் போய் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாதி பேர் வந்துட்டு தாவேகா பக்கம் போகிறதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு கட்டத்தில் எதன் அடிப்படையில் பாஜகவும் அதிமுகவும் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக உள்ள நிற்கிறாங்க? இந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, தேர்தலை நோக்கி நகர்றாங்க. திமுகவிடம் ரொம்ப வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக. எந்த தைரியம் சார்? மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளோ வேகமாக நான் செயல்பட முடியுமா சார்? யார் வேகமாக செயல்படுறா? கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் வந்து பாதி பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு, தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டுட்டாரு. இன்னும் திமுக அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே இல்லை. மக்கள் விரும்பணும்ல, கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கல்ல. திமுக வந்து நலத்திட்டங்களை நம்புகிறது. நான் தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன், கடைசி நேரத்தில் வந்து எல்லா நலத்திட்டங்களையும் மாறி இறச்சிட்டு இருக்காங்க சார். ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, நர்சிங் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது, இந்த பக்கம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் போய் அப்படி மூடி மறைச்சிட்டு நலத்திட்டமா வாரி கொடுத்துட்டு இருக்காங்க. மூடி மறைக்கலாம் இல்லைங்க. இந்த அரசுக்கு வந்து மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையில வந்து 3500 கோடி வந்து கொடுக்கப்பட வேண்டிய தொகை நிலுவைத் தொகையாக நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. மெட்ரோ பணிகளுக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்கிறாங்க. வெள்ள பேரிடர் காலத்திலே நம்ம கேட்ட நிவாரண தொகையை தர மறுக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்திற்கு நாம் வரி கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம். அந்த ஜிஎஸ்டியவே அவர்கள் நம்ம ₹1 கட்டினா 28 பைசா தான் திருப்பி தர்றாங்க. ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ₹7 திருப்பி தர்றாங்க. அப்போ பாரபட்சம் காட்டப்படுகிறது என்பதனால நிதி நெருக்கடி காரணமாக இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதில் இந்த அரசு வந்து அவர்கள் பிரச்சனையை பார்க்கவே மாட்டேன், உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. படிநிலையில் நிறைவேற்றி தரோம், எங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்குன்னு 4000 பேர் நர்ஸுக்கு வந்து அரசு பணி வேலை கொடுக்க வேண்டியிருக்க ஸ்கூலில் 1000 பேருக்கு முதல் கட்டமாக அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இடைநிலை ஆசிரியர், இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய சம்பளத்தில் கொஞ்சம் உயர்வை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. அது மாதிரியான ஒவ்வொன்றையும் படிநிலையில் செய்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்களே தவிர யாரை இந்த அரசு புறக்கணிக்கலை. இன்னும் சொல்ல போனால் துப்புரவு தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய தூய்மை பணியாளர்களை முதல் முறையாக தனியார் மயமாக்கியது 2001 ஜெயலலிதா அவர்கள். அப்பொழுது கடுமையாக கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்தார். 2006 கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக அறிவித்தார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி 10 ஆண்டு காலத்தில் மறுபடியும் எல்லா மண்டலத்தையுமே இருக்கிற 15 மண்டலங்களில் 16 மண்டலங்களில் ஏறத்தாழ 14 மண்டலங்களை தனியார் மயமாக ஆக்கிட்டாங்க. அவங்க ஆக்கி முடிச்ச அக்ரிமெண்ட்டு இன்னும் கேன்சல் ஆகலை. அதனுடைய தொடர்ச்சி இப்போ அதிமுக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்வதற்கான வாய்ப்பை தான் திமுகவுக்கு கிடைத்திருக்கிறதே தவிர தனியார் மயமாக மாற்றியதே அதிமுக அரசு. ரொம்ப தந்திரமாக ஏதோ இவர்களெல்லாம் வந்து ரொம்ப தூய்மை பணியாளர்களுக்கு ரொம்ப உரிமை அள்ளி கொடுத்தது மாதிரியும். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடந்தபோது எடப்பாடி பழனிசாமி சொன்னார், வாத்தியார்கள்லாம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க, நான் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னேன்.
ஆனால் திமுக அரசு அப்படி சொல்லலை. நிறைவேற்றி தருகிறோம், எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது, நெருக்கடியில் இருக்குன்னு தான் சொன்னாங்க. சார் இவ்வளவு தேர்தல் இவ்வளவு நிதி நெருக்கடி எல்லாம் இருக்குது, எல்லாமே ஓகே. பொங்கலுக்கு வந்துட்டு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுவும் தேர்தலுக்காக தானே சார்? ஏன்னா கடந்த ஆண்டு கொடுக்கல, அதுக்கு முந்தின ஆண்டு கொடுக்கல, இப்போ தேர்தல் ஒட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு திமுகவினுடைய தேர்தல் வியூகமாக பார்க்கலாம்ல? தேர்தல் வியூகம்லாம் இல்லையே. ஏற்கனவே அதிமுக அரசாங்கம் 2500 ரூபா கொடுத்தாங்க. 10 தேர்தல் வியூகமா? கடந்த முறை கொடுத்தாங்கல்ல பொங்கல் பரிசுன்னு. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு ஒரு 3000 ரூபாய் கொடுக்கவே இல்லை, இந்த வருஷம் தானே கொடுக்கல. அதான் நான் தான் சொன்னேன்ல, மத்திய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய நிதி ஆதாரங்களை தடுத்து வைத்திருக்கிற காரணத்தினால பல கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமை இந்த அரசுக்கு நெருக்கடி இருக்கிறது. அதை ஒத்துக்கிறான். அதில் வந்து இந்த போன வருஷம் கொடுத்தோம்னா சொல்ல முடியும், கொடுக்கலைங்கிறதா உண்மை. இந்த ஆண்டு கொடுக்குறாங்க, கொடுத்தாலும் குற்றம் சொல்றது, கொடுக்கலைனாலும் குற்றம் சொல்றது. இந்த கழுதைக்கு வந்து முன்னாடி போனா கழுதை வந்து கடிக்கும், பின்னாடி போனா உதைக்குங்க. எது செஞ்சாலும் அதை தப்பாகவே சொல்றது. திமுக எது செய்தாலும் அதை வந்து குற்றப்படுத்துவது அப்படின்னு ஒரு இடத்தை நோக்கி நகர்றதுக்குல கொடுத்தா மக்களுக்கு நல்லது கொடுத்துருக்காங்க, அதை பாராட்டணும்ல. ஒருத்தர் நல்லது செய்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தர் ஜோறு போடுறாருன்னு வச்சுங்க, நேற்று ஏன் ஜோறு போடலன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஜோறு போட்டிருக்காரு, இன்னைக்கு விருந்து கூப்பிட்டுருக்காரு, இன்னைக்கு மட்டும் ஏன் விருந்து கூப்பிடுறேன், நேற்றுலாம் நான் பட்னியாக இருந்தேன் ஏன் கூப்பிடலன்னு கேட்க முடியுமா? அரசுக்கு இப்பொழுதுதான் அந்த உதவியை செய்ய முடிகிறது, அதை செய்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் அது பாராட்டுக்குரிய விஷயம். அப்படி தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர எல்லாவற்றையுமே வந்து குறை காண்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. அது அரசியலுக்காக செய்யப்படுகிறது. இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலை என்னவாக இருக்கும்? அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இது ஒரு தேய்பிறை காலம். ஏன்னா கட்சியை உருவாக்கிய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களை புறக்கணித்து விட்டு ஒரு கட்சி போட்டி பாமகவை நடத்துகிறாரு அன்புமணி ராமதாஸ். பாமக முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. அதை ராமதாஸ் அவர்கள் விரும்பவில்லை. ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, நாம் மாநில கட்சி நடத்துகிறோம், நாம் தேசிய கட்சிக்கு வளைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாஜக கூட்டணி வேணான்னு சொன்னேன், அவர் கேட்கல, படுதோல்வி அடைந்தார்கள். மறுபடியும் ஒரு தோல்வி கூட்டணி வைக்கிறாங்க. தேர்தலில் ஜெயிப்பதற்கு அன்புமணிக்கு துப்பு இல்லைன்னு சொல்றாரு. சிபிஐ வழக்கு இருக்கிறது. ஏற்கனவே மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி வழங்கியதில் பல முறைகேடுகள் நடந்ததாக சிபிஐ வழக்கு இருக்கிறது. அந்த வழக்குக்கு அஞ்சுதான் வந்து அன்புமணி வந்து பாஜக பக்கம் நிற்கிறாரே தவிர அவருக்கும் வந்து வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை. ஆனால் கட்சியை காப்பாற்றுவதா மகனை காப்பாற்றுவதாங்கிற இடம் வருகிற போது கட்சியை காப்பாற்ற வேண்டும்னு ராமதாஸ் சொல்கிறார். வழக்குக்கு அஞ்சு நீங்கள் அந்த பக்கம் போக வேணாம்னு சொல்கிறாரு. இவர் வழக்குக்கு அஞ்சு நான் ஜெயிலுக்கு போக முடியாதுன்னு அடம்பிடிக்கிறார். அதனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கூட்டணிகளையுமே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கானா சிபிஐ தான் இருக்கு. பாஜக வலையை வீசி மீனை பிடிப்பது மாதிரி சிபிஐ மாதிரியான விசாரணை அமைப்புகளை ஏவி விட்டு, வருமான வரித்துறை ஏவி விட்டு, அமலாக்கத்துறை ஏவி விட்டு அடக்கி ஆளக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அதனால் இது ஒரு ஆர்கானிக்கான கூட்டணி, ஒரு இயல்பான கூட்டணின்னு சொல்ல முடியல. அதனால் ராமதாஸ் பின்னாடி தான் வன்னிய சமூக மக்கள் இருக்கிறார்கள், அன்புமணி முன்னால் கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அதனால் சமுதாயம் ஜெயிக்க போகிறதா, கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய விருப்பம் ஜெயிக்க போகிறதா என்பதை தேர்தல் ஆணையம் யாருக்கு சின்னம் கொடுக்க போகிறார்கள் என்பது வழக்கில் இருக்கு. உச்சநீதிமன்றம் இதை தீர்ப்பு சொல்லும். தேர்தல் ஆணையம் முறையை அறிவிக்கிற போது தான், அது வரைக்கும் மதில் மேல் பூனையாக எந்த கூட்டணியில் யார் இருக்கிறான்னு தெரியல. ஒரு அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டேன்னு அன்புமணி சொல்றாரு. ராமதாஸ் இன்னும் அறிவிக்கவில்லை. ராமதாஸ் யார் பின்னால் போக போறார் என்று தெரியல. ஒருவேளை கூட்டணியே வேணாம், என் சொந்த சமுதாய மக்களை நம்பி நான் அரசியலிலே நிற்கிறேன் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவுக்கும் பாமகவுக்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்களாம் ஒத்துமையாக தான் இருக்கிறோம், பெறாத பிள்ளை திருமாவளவன் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, திமுக கூட்டணிக்கு வந்து அவர் வர வேண்டும் என்றால் திருமாவளவன் அதை அனுமதிக்க வேண்டும். ஏன்னா திருமாவளவன் சொல்லிட்டாரு, பாஜக இருக்கிற கூட்டணி பாமக இருக்கிற கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்னு கொள்கை பிரகடனத்தை சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கு ராமதாஸ் இருக்கக்கூடிய நிலைமையில், பலவீனப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில், அவர் வயோதிகமாக இருக்கக்கூடிய நிலைமையில், சொந்த மகனாலேயே கைவிடப்பட்ட நிலைமையில், அரசியல் அனாதையாக மாற்றப்பட்டு விட்டாரோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ரொம்ப கரால் தன்மையோட திருமாவளவன் இவரை நிராகரிப்பாரான்னு தெரியல. ஏன்னா திருமாவளவன் அடிப்படையில் மிகுந்த மனிதாபிமானம் கொண்டவர், ராமதாஸ் மீது அவர் மிகுந்த மரியாதை கொண்டவர். அவருக்கு அம்பேத்கர் சுடர் விருதெல்லாம் வழங்கினார். பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து இரட்டை குழல் துப்பாக்கின்லாம் சொன்னாங்க. அப்படி ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அரசியல் நடத்திய காலகட்டங்கள் என்பது ஆரோக்கியமான அரசியலின் காலகட்டம். மறுபடியும் சாதி பகையை தூண்டி இந்த பக்கம் வன்னியர்களையும் இந்த பக்கம் வந்து பட்டியலின மக்களையும் மோத விடுவதற்குல அது ஒரு தவறான ஒரு போக்கு.
தனிநபராக யாரையோ காதலித்தார்கள், கல்யாணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக தருமபுரி பக்கத்தில் 3 கிராமங்களை ஆமாம். தீ வைத்து எரித்து கருகச் செய்தார்கள். பல பேருடைய வாழ்க்கையவே முன்னில்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த கோபத்திலே தான் திருமாவளவன் பாமகவுக்கு எதிராக மாறினாரே தவிர தனிப்பட்ட பகையை கொண்டாடக்கூடிய வழக்கம் திருமாவளவனுக்கு இல்லை. திருமாவளவன் அனுமதித்தால் திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறும் ராமதாஸ் தலைமையில். அது திருமாவளவனும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர அது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ராமதாஸ் அன்புமணியால் கைவிடப்பட்டதை போல திருமாவளவனால் கைவிடப்பட மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.